இது திமுகவினரோ இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகளோ பேசினா கூட இவங்க எப்பயும் இந்துத்துவாக்கு எதிராக தான்ப்பா பேசுவாங்கன்னு சொல்லலாம். இப்போ பிரேமலதா அவர்கள் நீங்க சொல்லக்கூடிய இந்த ஐடியாலஜியோட அவர் பேசுபவர் கிடையாது. அவர் ஒரு பாப்புலிஸ்டிக் தாட்ல எல்லா மக்கள்கிட்டையும் எல்லா இதையும் பேசக்கூடியவர் தான். அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவோம்பா, இந்த திருப்பரங்குன்ற தொகுதி மக்களுடைய வாழ்க்கை தரத்தை ஏற்றணும்ல, அதுக்கு தானே எலெக்ஷன் பிரேமலதா கேட்டிருக்கிறாங்க. சரியான பதிலடியே இந்த பாஜகவுக்கும் பாஜக முகமுடி அதிமுகங்கிற முகமுடி போட்டு வரக்கூடிய RSS ராஜன் செல்லப்பாவுக்கும் கொடுத்துருக்காங்க. ராஜன் செல்லப்பா அவர்களே, அது அதிமுகவின் கோட்டை, அதிமுகவின் தொகுதி என்பதெல்லாம் உண்மைதான். நீங்க அதிமுக காரரா இன்னைக்கு இருக்கீங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்க கட்சி பேரு ஞாபகம் இருக்கா? அறிஞர் அண்ணாவின் பேர் தாங்கிய கட்சி. ஆரிய மாயை எழுதிய அறிஞர் அண்ணாவின் கட்சி. திமுகவின் இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை என்று சொன்ன எம்ஜிஆர் அவர்களின் கட்சி. பெரியாரின் 100ஆண்டு விழாவை கொண்டாடிய கட்சி. 69 விழுக்காடு இடஒதுக்கீடை காப்பாற்றிய ஜெயலலிதா அம்மையாரினுடைய கட்சி. இன்னைக்கு ராஜன் செல்லப்பா பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வாசித்துக் கொண்டு இருக்கிறார். அப்ப ஒரு அதிமுக காரரு அதிமுக ஓட்டு போடுற அந்த பாரம்பரியத்தில் நீங்கள் ஓட்டு போடணுமா? அதிமுகவை அழித்து விட்டு ரெட்டலையை தின்னுட்டு அந்த இடத்துல பாஜக வருது அப்படிங்கிற உணர்வோடு எச்சரிக்கையோடு நீங்க வாக்களிக்கணுமாங்கிறத நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரேமலதா கேட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணுமா? கோவிலையும் கடவுளையும் வைத்து அரசியல் செய்கின்ற இவர்களின் கலவர புத்திக்கு நீங்க பலியாகணுமாங்கிறத நீங்களே திருப்பரங்குன்ற மக்களே யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் 2 பேருடைய வாக்கு பிரச்சாரத்தை ஒப்பிட்டு நான் சொல்லுகின்ற செய்தியா இருக்கு.